ஆக்சுவலாக வந்து இதை வந்து நாங்கள் பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், BOH, ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்கரண்ட் அப்படின்னா அடிக்கடி அபார்ட் ஆகிட்டே இருக்குது, ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ். ஸோ அடிக்கடி கருக்கலைவு ஏற்படுது. பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னா, ஆப்ஸ்டெட்டிக் அப்படின்னா ப்ரெக்னென்சி சம்மந்தமாக படிப்பு. ஸோ அந்த ப்ரெக்னென்சி வந்து பேடாக இருக்குது அப்படின்னா அது வந்து நிறைவாக வந்து முழுசாக வந்து வராமல் அரைகுறையில் வந்து போய்கிட்டே இருக்குது. அதுதான் பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரி. ஸோ எப்போ வந்து நாங்கள் வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, மோர் தேன் 2 அபார்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அபார்ஷனே நாங்கள் வந்து அபார்ஷன் அப்படின்ட்டு அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். 2வது அபார்ஷனும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அபார்ஷன் ஆகிறதுக்கு வந்து என்ன, அபார்ஷனுங்கிறது வந்து இப்போ மிஸ்கேரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழில் சொல்கிறப்ப கரு கலையிறது, தானாக கலையிறது, எந்த விதமான நம்ம வந்து பிரச்சனைகளும் கொடுக்காம இருக்கிறப்ப அதுவாக வந்து கலைஞ்சு போயிடுறது. கரு கலையிறதுக்கு என்ன காரணங்கள் மேடம்? அதான் கரு கலையிறதுக்கு என்னென்ன காரணங்கள் வந்து பார்க்குறப்போ, மது சொன்ன மாதிரி அவங்களுடைய அம்மாவுடைய ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் லைக் சுகர் இருக்குது. இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு ரீசன், நிறைய ரீசன் இருக்குது. இது அம்மாவுடைய காரணங்கள், கர்ப்பப்பையோடைய காரணங்கள், குழந்தையோடைய காரணங்கள். ஸோ இப்படி வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அம்மாவுடைய காரணங்களில் சொல்கிறப்ப வந்து என்னென்னா, அம்மாவுடைய காரணங்கள்ன்றது அதான் கருவுற்ற பெண்ணை பற்றி நீங்கள் சரியா, அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே உடம்பு வந்து ஒரு அபார்ஷன் சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகாமையே இருக்குது அப்படின்னா அந்த கருவை வந்து தங்க விடாது. அது வந்து நிறைய வந்து அபார்ட் ஆகிட்டே இருக்கும். அது நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா இது பண்ணிக்கலாம். இன்னொன்று அம்மாவுடைய அதாவது அந்த பெண்மணிக்கு உள்ள காரணங்களில் வந்து சொல்கிறப்ப ஒவ்வாமை அப்படின்ட்டு இருக்கு. என்ன ஒவ்வாமை அப்படின்னா, அதாவது இப்போ கருங்கிறது வந்து ஆணுடைய விந்தோடைய பாதியும் பெண்ணுடைய கருமுட்டையுடைய பாதியும் சேர்ந்து தான் ஒரு கருவாக வந்து உருவாகுது. ஸோ அந்த கரு வந்து என்னென்னா ஆணுடைய குவாலிட்டிஸும் இருக்கும், பெண்ணுடைய குவாலிட்டிஸும் இருக்கும். ஸோ அதோடைய பிளட் குரூப்பு, அதோடைய DNA, அதோடைய நியூக்ளிக் ஆசிட் எல்லாமே வந்து 2 விதமாகவும் இருக்கும். ஆணுக்குள்ளதையும் அதுதானே ஒரு XX இருக்கும், இல்லை XY, அப்படி தான் 2 தான் இருக்கும். ஸோ இந்த அம்மாவுடைய உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த Y காம்பனண்ட்டோ இல்லை X காம்பனண்ட்டோ ஹஸ்பண்ட்டை இருந்து வர்ற அந்த காம்பனண்ட்டை எதிர்க்க ஆரம்பிக்குது. நோய் எதிர்க்கிற தன்மை வந்து இப்போ நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸ் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தன்மை வராது. ஏன் வராது? நம்மளுக்கு தடவையே வந்தப்போ நம்மளுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி பவர் வந்துடும். திரும்ப வந்து அது வந்து நம்ம வந்து தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு வந்துடுது. அதே மாதிரி இப்போ இவங்க வந்து என்னென்னா, இந்த காம்பனண்ட் உள்ளே வரதை வந்து இது வந்து உள்ளே வளர விடாது, அந்த 2ஐயும் அக்செப்ட் பண்ண விடாது. நம்மளுடைய பாடி, அந்த பெண்மணியோடைய பாடியே வந்து இந்த ஹஸ்பண்ட்டை இருந்து வர்ற அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். சரி சரி. இன்னொன்று வந்து என்னென்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து வாத நீர் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாதம், அதாவது மூட்டு வலி, அது மாதிரி வந்து அதில் வாதம் வர்றது வந்து ஆட்டோ ஆன்டிபாடி, ஒரு வகையான ஆட்டோ அதாவது நம்மளுடைய தசைகளே நம்மளுக்கு எதிரியாக இருக்கும், நம்மளுடைய இரத்த அணுக்களே நம்மளுக்கு எதிரியாக இருக்கும். சரி சரி சரி. சரியா? அது மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை உருவாகிறதே நம்ம வந்து எதிரியாக பார்ப்போம் அந்த பெண்மணிக்கு. ஸோ ஆட்டோ ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். இதெல்லாம் வந்ததுன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட், அடுத்த ப்ரெக்னென்சியில் பாதிப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்ன கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. இது போக வந்து என்னென்னா கர்ப்பப்பை வந்து சீராக இருக்குதா, யூனிஃபார்மாக இருக்கா, அதில் எதுவும் கட்டி இருக்கா, கர்ப்பப்பை வந்து பிளவாக இருக்குதா, கர்ப்பப்பை வந்து ரெட்டையாக இருக்குதா, இல்லை கர்ப்பப்பை வந்து அடிக்குவேட் சைஸில் இருக்குதா, இல்லை கர்ப்பப்பை வந்து வேறு எதுவும் அடைப்பில் வந்து இருக்குதா. ஸோ இதெல்லாம் வந்து கர்ப்பப்பை சம்பந்தமாக, பை வந்து நல்லா இருந்தால் தானே வளரும்.
இன்னொன்று வந்து என்னென்னா கர்ப்பப்பை தாங்குகிற சக்தி இருக்குதா, ஒரு கருவை கொண்டு வந்து நிற மாதம் வரைக்கும் கொண்டு போகிற தாங்குகிற சக்தி இருக்கா. ஏன்னா சில நேரம் வந்து என்னென்னா கர்ப்பப்பை வந்து என்னென்னா டப்புன்னு வந்து ஒரு 4 மாதம் வரைக்கும் இருக்கும், அப்படியே மெதுவாக விரிஞ்சு குழந்தை வந்து அப்படியே கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துடும். அப்படியே இருக்கும். வலி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த பொண்ணுக்கு தூங்கி எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிருக்கும், உள்ளே போய் பார்த்தா டாய்லெட்டில் பேபி வந்து விழுந்துருக்கும். அதுக்கு என்ன காரணம் மேடம்? அந்த கர்ப்பப்பையோடைய வாய் போர்ஷன் வலு இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மேடம்? அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேஷண்ட்டை வந்து 3rd மந்த் முடிஞ்ச உடனே அதோடைய கர்ப்பப்பை வாயோடைய போர்ஷனை வந்து நாங்கள் மெஷர் பண்ணுவோம் ஸ்கேனில், எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு 3 சென்டிமீட்டராவது கர்ப்பப்பை வாய் வந்து இருக்கணும். அந்த வாய் போர்ஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா வந்து டேப்பு மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு பெருசாக இருக்கும், அதை போட்டு சுருக்குப்பை இருக்கும் இல்லையா, நம்ம பாட்டிங்க வச்சுருப்பாங்கல்ல பணப்பை சுருக்குப்பை, அது மாதிரி சுருக்கி விட்டு தைச்சிருவோம். தைச்சிட்டு மெடிசன்ஸ் நிறைய போட்டு பேஷண்ட்டை வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் வச்சிருவோம். அது பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஏன்னா அவங்க நிற்கிறப்போ அந்த கிராவிட்டி புவியீர்ப்பு சக்தியில் வந்து டபக்குன்னு வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வந்து தைச்சி பேஷண்ட்டை படிக்க அப்போ அது அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து சிசேரியன் மூலமாக தான். அப்படி கிடையாது, அது நிற மாசத்துல திரும்ப கலட்டி விட்டுட்டோம், அந்த ஸ்டிச்சை எடுத்து விட்டுட்டோம்னா அது நார்மல் டெலிவரி வந்து. ஓ, அப்போ இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குங்க மேடம். அது போக முக்கியமாக வந்து என்னென்னா குழந்தை உருவாகிறதுல வந்து ஜெனட்டிக் மரபணு கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து நிற மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்காது, பாதியில் இறந்து போயிடும். அதுவும் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்ஸ் கதிர்வீச்சு இயக்கங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, லேப்டாப்பு இது அது ப்ளஸ் வெளியில் நம்ம டவரு அது இதுன்ட்டுலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுடைய அந்த ஜெனட்டிக் காம்போனண்ட் குரோமோசோம்ஸில் இருக்கிறத வந்து மாற்றி விட்டுரும். அப்படி மாற்றி விடுறப்போ அந்த குழந்தை வந்து நார்மல் பேபியாக வந்து வளராது, அது குறைபாடு உள்ள குழந்தையாக. நான் அதுதான் சொல்லுவேன், சில நேரம் இயற்கையே வந்து இந்த குழந்தை நல்லா வளராது அப்படின்னு சொன்னால் அதுவே அபார்ட் பண்ணிடும். ஓ, அந்த மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது. அது தாக்கு பிடிக்காதுமா, அதனால தான்மா அபார்ட் பண்ணுறேன்னு இயற்கை நம்மளுக்கு சொல்லுது. ஓ, சரி. அதை மீறி நம்ம வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து வளர விடுறப்ப கடைசியில் கரெக்டாக 5ஆவது மாதத்துல போய் பார்க்குறப்ப எல்லா கோளாறும் இருக்கும். அப்போ அதை வந்து ஒரு 5 மாத குழந்தைய அபார்ட் பண்ணுறப்ப அந்த பெண்ணுடைய மனசு வலி வந்து ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப அதிகமாக. அப்போ நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணி சில நேரத்தில் அக்செப்ட் பண்ண மரபணு கோளாறை நம்மளால ஒன்றுமே செய்ய முடியும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மனநிலை அந்த இப்போ அதுக்கு கொஞ்சம் ஒரு விடை வந்திருக்கு. எப்படி அப்படின்னா IVF-ல நாங்கள் பண்ணுறோம். IVF பண்ணுறப்போ இப்போ ஒரு குழந்தை உருவாக்குற இடத்துல ஒரு 10 குழந்தைய உருவாக்கிடுவோம். அந்த 10 குழந்தைக்குமே வந்து நாங்கள் டெஸ்ட் எடுப்போம், மரபணு கோளாறு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த PGDA ப்ரீ ஜெனட்டிக் டயக்னோசிஸ் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஜெனட்டிக் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தை, இந்த குழந்தை நல்ல குழந்தை இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ளே வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காரணங்கள். இதை மீறியும் நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். இது முக்கியமாக இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்காக சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான சரியான பதில் உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு முக்கியமான காரணங்கள் தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, உடனே அந்த டாக்டர் நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படும் அப்படின்றது உங்களுடைய பதில் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு மேடம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு.